எடிட்டர் திரு ரிச்சர்ட் கவிமார், இயக்குனர் Ashwin, Saravanan, the director, for having faith in me. I'm actually a doctor, so on the profession lane, in the industry kulla varadu, it's so huge. I can't believe I did that thing. So on the belief and trust and faith what Ashwin showed in me, and he helped me all throughout the process. So adukku a very big thanks. And then why not studio? If Shashi sir or Ram sir hadn't helped all along the way, I don't think we'll be here right now. So big thanks to Shashi sir and Ram sir and Pranav. Thank you. Then, of course, our fabulous actor, Taapsee. Uh, I can go on and all about her, so I'm going to stop. எனக்கு அவங்கள ஸ்க்ரீனில் தான் பார்த்துருக்கேன், ஆன் செட்டில் தான். I actually met her அவங்க வீட்டில். She's a very, very spontaneous person. So Swapna is the character's name. She's brought so many different layers to Swapna. நாங்கள் எழுதாததெல்லாம் அவங்க இதில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் அவங்கள வெல்கம் பண்ணணும் ஆஃப்டர் such a big gap. So welcome back, Taapsee. So every single person on stage, எங்கள் ஹார்ட் ஒர்க், எங்கள் லவ் எல்லாமே போட்டு தான் இந்த படத்தை பண்ணியிருக்கோம். தமிழ் அண்ட் தெலுங்கு ஒரிஜினலி, அண்ட் I think it's a good film because we are dubbing it into Hindi too. ஸோ கண்டிப்பாக ப்ளீஸ் எல்லோரும் போய் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நான் என்ன சொல்லணுமோ அதை சசி சார் ஆல்ரெடி சொல்லிட்டாரு. ஸோ நான் வந்து சசி சாரோட விக்ரம் வேதாக்கு அப்புறம் ஒர்க் பண்ணுற ப்ராஜெக்ட் இது. யூஸ்வலாக ஒரு ஸ்கிரிப்ட் லெவலில் இருக்கிறப்போ ஒரு ஸ்கிரிப்டை ஜட்ஜ் பண்ணுறதுன்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ சசி சார்கிட்ட நான் இன்ஸ்பயர் ஆகிற விஷயம் அதுதான். ஒரு ஸ்கிரிப்ட் கேட்குறப்ப அதை விஷுவலைஸ் பண்ணி அது எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்றதை பேஸ் கிராஃப்ட்லேயே பார்த்துருவார் அது. ஸோ இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் அது நடந்துருச்சு. இன்னொன்று, நிறையா இப்போ இன்றைக்கி இருக்கிற யங் டிரெக்டர்ஸ் வந்துட்டு நிறையா ஸ்கிரிப்ட்ஸ் எழுதுகிற ரைட்டிங் ப்ராசஸ்லாம் நிறையா எழுதிடுவாங்க, அதை வந்து விஷுவலாக ப்ரெசென்ட் பண்ண தெரியாது. ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்வின் என்ன சொன்னாரோ அதை விட ஜாஸ்தியாக தான் எங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணார். ஸோ என்னோடய ஒர்க் ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. அதை தாண்டி சொன்ன மாதிரி இது ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஜானர் தான். யூ ஹேவ் நெவர் சீன் நத்திங் லைக் திஸ், எனிதிங் லைக் திஸ் அப்படின்ற மாதிரி. தமிழ் இது ஒன் அண்ட் ஒன்லி ஜானர். இது வந்து இனிமேட்டு வர படங்களுக்கு ரெஃபரன்ஸாக தான் இருக்கும். எப்படி விக்ரம் ஏதாவது வரப்போ ஒரு இது மாதிரி ஒரு படம் வந்ததே இல்லை அப்படின்னு சொன்னாங்களோ, அதே மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான். உண்மையிலே நல்லா தான் வந்திருக்குது. ஹோல் டீம் லைக் எனர்ஜெட்டிக் டீம். ரானோட மியூசிக் ஆக்சுவலி வேறு லெவலில் எலிவேட் ஆகிருக்கு ஸ்கிரிப்ட். அப்படியே நான் ஃபஸ்ட் டைம் நான் பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப பயங்கரமாக எலிவேட் ஆகிருந்துச்சு எனக்கு. ஸோ நான் பார்த்து போர் அடித்த மாதிரி எடிட் பண்ணிட்டே இருக்கிறதுக்கு ஒரு விஷயம் அவ்வளோ பார்ப்போம் நாங்கள். ஆனால் எனக்கே ஃபஸ்ட் டைம் ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு. So definitely it will work in theatres. Do watch in theatres. Keep supporting us. Thank you. First, இந்த ஸ்கிரிப்ட் வந்து அஸ்வின் வந்து எனக்கு ஒரு பேஸ் ஐடியா வந்து இரவாக்காலம் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு இந்த ஐடியாவாக சொல்லியிருந்தார். சொல்லிவிட்டு அதுவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு எனக்கு. அப்போ வந்து சரி, அவர் எப்பவுமே வந்து ஒரு பேஸ் ஒரு டிராஃப்ட் ஒரு வெர்ஷன் ரெடி பண்ணிவிட்டு ஹீல் பிச் மீ தி ஐடியா. ஸோ அப்போ பிச் பண்ணோன்னா ரொம்ப க்ரேஸியான ஒரு ஐடியாவாக இருந்துச்சு அண்ட் வெரி அன்கன்வென்ஷனல். ஏன்னா இந்த படம் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு கிராஃப்ட் லெவலில் வந்து இட் ஹேஸ் டு பி ரைட் தேர். ஸோ இந்த ஸ்கிரிப்ட் யார் ப்ரொடியூஸ் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் யோசிக்கும் போது எனக்கு மனசில் பட்டது வந்து ஒய் நாட் ஸ்டுடியோஸ். அஸ்வின் கிட்ட சொல்லும்போது நீங்கள் ட்ரை பண்ணுங்க அப்படின்னாரு. ஸோ அப்புறம் சொல்லிட்டு அவர் ஹீ ஜஸ்ட் ஒரு ஸ்டெப் அவுட்டில் இன்னும் ஒரு ஐடியா எடுத்துகிட்டு சசி சாருக்கு அவங்களுக்கு இது பண்ணாங்க. ஐ திங்க் இந்த சப்ஜெக்ட் வந்து இட் ஃபவுண்ட் த ரைட் ப்ரொடியூசர். ஏன்னா டு பி ஆனஸ்ட் எங்களுக்கு வந்து வி ஹேட் 100% ஒரு தே பிளேஸ்ட் ஒரு 100% ட்ரஸ்ட் இன் த டெக்னீஷியன்ஸ். ஏன்னா நாங்கள் என்ன நினச்சோமோ இந்த கதையை வந்து எப்படி எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னு நினச்சோமோ அதுக்கு 100% ஃபுல் க்ரியேட்டிவ் கண்ட்ரோல் வந்து இட் வாஸ் அந்தந்த டெக்னீஷியன்ஸ் கிட்ட தான் இருந்தது. பிகாஸ் இட் இஸ் தியர் ட்ரஸ்ட் ஆன் த டெக்னீஷியன்ஸ். ஸோ தேங்க்யூ சசி சார் ஃபார் யர் ட்ரஸ்ட். அண்ட் அஸ்வின் ஸ்கிரிப்ட் கொடுத்ததுக்கப்புறம் வந்து படித்ததுக்கப்புறம் லைக் இந்த ஸ்வப்னா கேரக்டர் வந்து இட்ஸ் அ சென்ட்ரல் கேரக்டர். இட் வாஸ் லைக் வெரி எப்படி இது ஸ்கோர் பண்ண போகிறோம். ஏன்னா வந்து ஷீ ஹேஸ் அ சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் அண்ட் ஷீஸ் கான் த்ரூ அ லாட் அண்ட் ஹவு ஷீஸ் கோயிங் டு ஹேண்டில் சர்டன் சிச்சுவேஷன் இதெல்லாம் யோசிக்கும் போது வந்து ஒரு தீம் பண்ணிவிட்டு அஸ்வின் கிட்ட நான் ஃபஸ்ட்டு இது கொடுத்துட்டேன். ஸோ ஹி வெண்ட் வித் த ஷூட்.
பட் அது அப்புறம் வந்து காவ்யா ஆல்சோ கேம் ஆன் போர்ட் அண்ட் ஷீ ஆல்சோ, ஏன்னா ஷீ இஸ் வெரி பேஷனட் அபவுட் ரைட்டிங். ஏன்னா ஒரு டாக்டர் யூனோ ஹவு டிஃபிகல்ட் இட்ஸ் டு பி அந்த ப்ரொஃபஷனை விட்டு ரைட்டிங்க்கு டோட்டலாக ஷிஃப்ட் ஆகுதுன்றது வந்து இட்ஸ் லைக் விதவுட் பேஷன் தட் cannot happen. And I think that passion brought you here, Kavya. So it's really அவங்க the way she has contributed to Swapna's character, அவங்கள அஸ்வினோட ஸ்கிரிப்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண விதம், அவங்க கூட சேர்ந்து எழுதுனது வந்து it was very inspiring for a composer like me. ஸோ படம் ஷூட் பண்ணிவிட்டு நான் படம் பார்க்கும்போது வந்து ஆக்சுவலாக நான் வேறு மாதிரி அவர் ஸ்கிரிப்ட் படிக்கும்போது என்ன மைண்ட் செட்டில் வச்சு நான் கம்போஸ் பண்ணியிருந்தேனோ, ஆஃப்டர் ஷூட் பண்ணும்போது அஸ்வின் என்னை வார்ன் பண்ணார், ரான் நீங்கள் அநேகமாக வந்து யூ ஹாவ் டு ரீகன்சிடர்னு நினைக்கிறேன். ஏன்னா யூ ஓன்ட் பிலீவ் லைக் இது வேறு மாதிரி ஷூட் பண்ணியிருக்கோம், ஐ திங்க் யூ வில் பி ஸ்டன்ட் பை வசந்த்ஸ் ஒர்க் அப்படின்னு சொன்னார். சரி, ஐ வாஸ் ஜஸ்ட் வெயிட்டிங். பட் ஆனால் சரி, ஏன்னா இது எப்படி ஷூட் பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு ஒரு ஐடியா லைட்டாக இருந்துச்சு. வசந்த் வந்து when I saw the visuals, it was like எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் இல்லாமல், ஏன்னா இந்த கதையை வந்து ஷூட் பண்ணி இட்ஸ் மோர் ஆஃப் அ விஷுவல் ஃபில்ம். நிறைய டயலாக்ஸ் இருக்காது, பட் ஆனால் விஷுவலாக இட்ஸ் அ வெரி பவர்ஃபுல் ஃபில்ம். நிறைய கன்வே பண்ணோம். த வே ஹி ஹஸ் கன்வேட் த ஸ்டோரி, த வே த ஃபில்ம் ஹஸ் பீன் ஷார்ட் இஸ் இட் வாஸ் வெரி இன்ஸ்பைரிங் ஃபார் மீ. தேங்க்யூ வசந்த் ஃபார் த வண்டர்ஃபுல் விஷுவல்ஸ். அண்ட் திஸ் ஃபில்ம் டிமாண்ட்ஸ் an extraordinary editing சென்ஸ் வேணும். இல்லைனா வந்து இந்த கதை வந்து ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கோ, ஜென்ரலாக இல்லை எல்லாருக்கும் புரியுறது ரொம்ப கஷ்டம். அது வந்து எஃபர்ட்லெஸ்ஸாக ஒரு ரிச்சர்ட் வந்து எடிட் பண்ணி கொடுத்தாரு. ஸோ இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் எனக்கு ஸ்கோர் பண்ணணும் போது என்னோடய ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து இட் வாஸ் லைக் வே அபவ். அண்ட் எஸ், தாப்ஸி, ஐ ரெட் த ஸ்கிரிப்ட் ஃபர்ஸ்ட். இட் வாஸ் தி ஸ்வப்னா கேரக்டர் வாஸ் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட். when after I saw your performance, it was like you added more vulnerability to the character, and I had to reconsider scoring and orchestrating the theme in a different way. So thank you for inspiring me with your performance. It was very subtle but very powerful. And ஒரு அண்டர்ரேட்டட் டெக்னீஷியன்ஸு நானும் அஸ்வினும் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம் இந்த படத்தில். ஏன்னா வந்து லுக் அண்ட் ஃபீலாக மூடாக வந்து எங்களுக்கு கன்வே ஆகிறது வந்து அந்த ஃப்ரேம் பார்க்கும்போதே வந்து ப்ரொடக்ஷன் டிசைன், காஸ்டியூம் டிசைன் அண்ட் த வே தி ஆர்டிஸ்ட், அவங்களுடைய ஸ்டைலிஸ்ட் இதெல்லாம் இருக்குது. ஸோ பல்லவி அவங்களுடைய த வே ஷீ ஸ்டைல் த கேரக்டர்ஸ், அண்ட் நந்தினியோட காஸ்டியூம்ஸ், அண்ட் சிவசங்கர் அவர் இல்லை இங்கே ஆர்ட் டைரக்டர், தேவ் டன் அ பிரில்லியன்ட் ஜாப் இன் டிரான்ஸ்லேட்டிங் அஸ்வின்ஸ் விஷன் ஆன் த ஸ்க்ரீன். ஐ வுட் லைக் டு, இங்கே இல்லை அவர் சிவா இல்லை, பட் ஐ வாஸ் ரியலி போல்ட் ஓவர் பை ஹிஸ் ஒர்க். ஸோ இந்த மாதிரி எல்லாருமே என்னை இன்ஸ்பயர் பண்ணாங்கன்னு தான் நான் சொல்லணும். ஸோ லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், அஸ்வின், தேங்க்யூ ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஃபில்ம். இட் வாஸ் அன் அல்டிமேட் த்ரில் ரைட் ஒர்க்கிங் இன் திஸ் ஃபில்ம், த டஃபஸ்ட் ஃபில்ம் ஐ ஹவ் ஸ்கோர்ட் yet. தேங்க்யூ ஃபார் யுவர் ட்ரஸ்ட். அண்ட் எல்லோரும் நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணுவீங்க நாங்கள் நம்புகிறோம். தேங்க்யூ ஸோ மச். எங்கே ஸ்டார்ட் பண்ணது தெரியல, எல்லாமே எல்லோரும் சொல்லிட்டாங்க. ஸோ ஆக்சுவலாக அஸ்வின் நான் ஃபஸ்ட்டு மீட் பண்ணும்போது எனக்கு நரேட் பண்ணார் ஒரு 10 minutes. சொன்னோடனே நான் கேட்டது யார் ப்ரொடியூசர் எப்படி கன்வின்ஸ் பண்ணீங்க அப்படின்றது தான். ஸோ இது புரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு இதுவாகும், லைக் யூ ஹவ் டு ரீட் த ஸ்கிரிப்ட் அண்ட் யூ ஹவ் டு கெட் இன்வால்வ் இன் டு த ஸ்கிரிப்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் மூவி. ஸோ அதுக்கப்புறமா காஸ்ட் சொன்னாங்க தாப்ஸின்னோன்னா, சரி லைக் ஷீ இஸ் அ குட் பர்ஃபார்மர், லைக் கண்டினியூஸாக நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அவங்க சொன்ன மாதிரி தான், இட் வாஸ் கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் இன் த ஃபில்ம். லைக் ஆக்சுவலாக ரான் பற்றி சொல்லணுன்னா, ரான் வந்து எங்களுக்கு ஸ்கிரிப்ட் முடித்தோடனே அவர் வந்து ஒரு பிஜிஎம்லாம் முன்னாடியே கொடுத்துட்டார். ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு கேட்டோன்னே சொன்னால் ரொம்ப பயங்கர கிராண்டாக இருக்குது, நம்ம எப்படி ஷூட் பண்ண போகிறோம்னு. அதுக்கப்புறமா அஸ்வின் நானும் சில ஷார்ட்ஸ் கொஞ்சம் டைனாமிக்காக இருக்கலாம்னு சொல்லிட்டு சில விஷயம் பிளான் பண்ணோம். ஸோ அதுக்கு வந்து ப்ரொடக்ஷனோட சப்போர்ட் பெருசாக தேவைப்படுது. வி நீட் டு பில்டு, கொஞ்சம் ரிக்ஸ் எல்லாம் பண்ண வேண்டியிருந்தது. லைக் ஆக்சுவலாக ராம் சார் கிட்ட சொன்னோம், லைக் தேர் கன்வின்ஸ்ட் வித் வாட் வி வாண்டட் டு ட்ரை ஃபார் திஸ் எக்ஸ்பெரிமெண்டல் ஃபில்ம் அண்ட் எவ்ரிதிங் ஃபால் இன் டு பிளேஸ். எல்லாருமே லைக் ஒரே மைண்ட் செட்டில் இருந்தனால தான் க்ரியேட் பண்ண முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். அண்ட் தேங்க்யூ எவ்ரி ஒன், தேங்க்யூ ஆல். நீங்கள் படம் பார்த்துட்டு டூ சப்போர்ட் அஸ். Welcome, hello. I really am bad at speeches, let me start with that. And I've said thank you to everyone individually already. And if I've not said that to anyone, I will do that personally. But here, I'd just like to say a few things.
Why not? I don't know. I'll tell you something that probably Shashi also, I don't know if he remembers or no. I know him since almost now 7-8 years. And I remember when he started in the beginning, he told me, I have started this, I mean, his name of his studios is Why Not Studios, because when an interesting concept comes to him, he wants to like probably respond to it saying, yeah, why not? That actually stayed with me, even though we didn't get to work for a really long time. And I'm happy we did eventually because, yeah, this concept, I think it really takes some courage to say, why not to this? So, yeah, congratulations for living up to your word, Shashi. Not many producers probably will have the confidence to stand by this kind of a project the way you did. Ashwin, yes, again, I said I've said enough thanks, so I'm not thanking anyone here. I'm again going to share something interesting. I had spoken to him after Pink, and he congratulated me for the film. And there was something that we were trying to work out and work together on, and it didn't happen. Ashwin, a lot of times it's considered that men cannot take a no for an answer and come back again, but he did. So, congratulations. You are one of the special kinds who can take no for an answer and still come back and give me something as amazing as this, which I would have not let it go out of my hands at least, be it in any language. Even if they would have asked me to do it in German or French, I would have learnt it and done it. So yeah, for that. And people keep asking me when I tell them, okay, this is the next film I'm doing in South, and they ask me, okay, who's the hero? So my answer probably today to all of them will be the people who are sitting out here and the ones who were responsible, the assistant directors, all the assistants on the set, from the production, direction, all the departments possible. I think they are the heroes of the film. I'm just the face there as a vehicle to be there to show you what the film is. That real heroes for the film are all of these guys. So congratulations to all of them for making a fabulous product. I'm extremely happy with the output, and I'm back. எல்லாருமே செமையாக பேசிட்டாங்க. எனக்கு வசந்த் பேசின பிறகு தான் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் வந்தது. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 4 years ஆயிடுச்சு அவங்க எல்லோரும் மீட் பண்ணி. லாஸ்ட்டாக மாயா ரிலீஸ்க்கு ஒரு 1 week முன்னாடி மீட் பண்ணோம். இஃப் ஐ ரிமெம்பர் ரைட் 4 frames நான் நினைக்கிறேன். அப்போ நீ என்ன பேசுனே தெரில, பேச முடியல. ஐ வாஸ் ஓவர்வெல்ம்டு. இந்த அதுக்கப்புறம் வந்துட்டு ஐ ஸ்டார்டட் அ ஃபிலிம் கால் இரவா காலம். எஸ் ஜே சூர்யா சாரோட ஒரு படம் ஆரம்பித்தோம். ஸ்ரீ தேனாடால் ஃபிலிம்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க அந்த படம். இட் வாஸ் அ வெரி டிஃபிகல்ட் ஃபிலிம் டு மேக் டு பிகின் வித். பட் ஆனால் வந்துட்டு எல்லா ஃபில்ம் மேக்கருக்குமே உங்களோட செகண்ட் ஃபிலிம் வந்து ரொம்ப இட்ஸ் ஈவன் மோர் ஸ்பெஷல் தென் த ஃபர்ஸ்ட் ஆக்சுவலாக. ஏன்னா ஃபஸ்ட் படம் முடியும் போது யூ கான்ட் ஆக்சுவலி பிலீவ் தட் யூ ஹவ் டன் த ஃபில்ம். அது ஒரு ஃப்ளூக்கில் நடந்த மாதிரி தானே ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ செகண்ட் ஃபிலிம் ஸ்டார்ட் பண்ணும்போது அண்ட் ஆல்சோ யூ டோன்ட் வாண்ட் பீப்புள் டு சே தட் இட்ஸ் ஜஸ்ட் பிகினர்ஸ் லக் அண்ட் யூ ஜஸ்ட் காட் அவே வித் இட். ஸோ செகண்ட் ஃபிலிமில் வந்து ரொம்ப எமோஷ்னலாக அட்டாச் ஆகி ஒரு 2-3 years அதில் ட்ராவல் பண்ணி த ஃபில்ம் ஹஸ் கம் அவுட் ரியலி வெல் அண்ட் ப்ரொடியூசர் எல்லாமே படம் பார்த்துட்டாங்க. பட் நிறைய ஹர்டில்ஸ் இருந்தது. படம் ஊட்டிக்கு போயிட்டு படம் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது 9 days வந்து ஃபெஃப்சி ஸ்ட்ரைக் வந்தது. அதுக்கப்புறம் டிக்கெட் ப்ரைஸ் ஹைக் இருந்தது. ஹோல் இண்டஸ்ட்ரி வாஸ் ஷட் டவுன் ஃபார் 2 months. அந்த மாதிரி லாட் ஆஃப் டிலேஸ் இந்த மிடில். பட் எதுவுமே படத்தை அஃபெக்ட் பண்ணல. பட் இந்த ப்ராசஸில் வந்து என்னோட மாரலாக வந்து என்னை வந்து ரொம்ப ஐ வாஸ் வெரி டவுன். இட் வாஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் சேலஞ்சிங் ஃபேஸஸ் ஆஃப் மை லைஃப்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்போது என்ன பண்ணலாம் அடுத்து? ஏன்னா எங்கே போனாலும் வந்து என்னாச்சு இரவாக்காலமாக தான் இப்போ வரைக்கும். இப்போ கூட நான் வெளியே பேசிகிட்டு இருந்தேன், திடீர்னு ஒருத்தர் என்னை தனியாக கூப்பிட்டு காதுகிட்ட வந்துட்டு இரவாக்காலம் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டார் என்கிட்ட. ஸோ பீப்புள் லைக் தே கண்டினியூ டு ஆஸ்க் மீ எவ்ரிவேர் ஐ கோ, கண்டினியூ டு ஆஸ்க் மீ. ஸோ இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் மீ டு கம் அவுட் ஆஃப் தட் ஃபில்ம் அண்ட் ஸ்டார்ட் another film. ஏன்னா எனக்கு தெரியும் எப்படி இருந்தாலும் அந்த படம் ரிலீஸ் ஆகும்னு எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. ஸோ அந்த படத்துலேருந்து வெளியே வந்து இந்த படம் ஆரம்பிக்கும் போது நான் பண்ண ரொம்ப முக்கியமான டெசிஷனில் என் லைஃப்லேயே நான் எடுத்த ரொம்ப நல்ல டெசிஷனில் ஒன்று வந்து என்னென்னா வந்துட்டு ஐ லிசன் டு ரான் அண்ட் he said நீங்கள் ஒய் நாட் ஸ்டுடியோஸ் அப்ரோச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார். பட் என்னென்னா ஒய் நாட் ஸ்டுடியோஸ் ஹேட் அ ரிச்சுவல். என்னென்னா நீங்கள் வந்து ஒரு மெயில் ஐடி கொடுத்துருவாங்க, அதுக்கு நீங்கள் வந்து சினாப்சிஸ் அனுப்பணும். இஃப் தே லைக் இட் தேல் கால் யூ அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணணும். ஸோ நான் சும்மா அனுப்பினேன், சரி ஓகே ஜஸ்ட் ட்ரை அனுப்பிச்சு பார்க்கலான்னு சொல்லி அனுப்பினேன். கால் பண்ணாங்க.
கால் பண்ணிவிட்டு ஐடியா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, லெட்ஸ் ஜஸ்ட் ட்ரை ஒர்க்கிங் அவுட். எங்களுக்குன்னு ஒரு ஃபார்மேட் இருக்குது, அது வந்து சில சமயம் உங்களுக்கு வந்து கஷ்டமாக கூட இருக்கலாம் ஒர்க் பண்ணுறதுக்கு. பட் ஆனால் இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணுறது கம்ஃபர்டபுளாக இருந்தால் சொல்லுங்கள், நம்ம ஒர்க் பண்ணலாம், அந்த மாதிரி சொன்னாங்க. ஸோ நான் ஒய் நாட் ஸ்டுடியோஸோட பெரிய ஒரு 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 இதுவாக நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா வந்துட்டு, ஒரு கதை வந்து ஒரு பேஜ் கதை படிச்சுட்டு இது நல்லா இருக்குது நல்லா இல்லை, இது ஓடாது, இல்லை இது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொல்கிறது ரொம்ப ஈஸி. அது யார் வேணால் பண்ணலாம். எனிபடி ஹூ ரீட்ஸ் ஸ்டஃப் கேன் ஈஸிலி சே தட், லைக் ஈஸியாக சொல்லிடலாம் அது ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு கதையோட ஒரு சப்ஜெக்டோட பொட்டென்ஷியல், அந்த ப்ரிமைஸோட பொட்டென்ஷியல் என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை உண்மையிலேயே நர்ச்சர் பண்ணி கெட்டிங் த பெஸ்ட் அவுட் ஆஃப் யூ ஆஸ் அ ரைட்டர், ஐ திங்க் இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டி. ஏன்னா அது இல்லைன்னா அது வந்து இந்த படம் வந்து எப்படி வேணால் டெவலப் ஆகிருக்கலாம், எந்த மாதிரி ஒரு படமாக வேணால் இருக்கலாம். பட் இப்படி இந்த மாதிரி டெவலப் ஆனதுக்கு ஒய் நாட் ஸ்டுடியோஸ் மட்டும்தான் காரணம். ஏன்னா வந்து இப்போ ஒரு நாவலிஸ்ட் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் இப்போ ஒரு ஒர்க் பண்ணுறாரு, அந்த ஃபர்ஸ்ட் மேனுஸ்கிரிப்டை வந்து ஒரு எடிட்டர்கிட்ட கொடுக்குறாரு. அப்புறம் அந்த எடிட்டர் என்ன பண்ணுறாருன்னா அவர் எதுவும் எழுதல அதில், பட் ஆனால் ஹீ பிக்ஸ் த பெஸ்ட் பார்ட்ஸ் ஆஃப் இட் அண்ட் ஹீ எடிட்ஸ் சர்டன் போர்ஷன். சில விஷயங்கள் வேணான்னு சொல்லுவார், சில விஷயங்கள் நல்லா இருக்குது, இதை ரீரைட் பண்ணுங்கள். அந்த மாதிரி ஒரு எடிட்டோரியல் ஒர்க் பண்ணுறது வந்து ஐ திங்க் ஒய் நாட் ஸ்டுடியோஸ் வந்து ஒரு ஸ்க்ரீன் பிளே அதோட ஈக்குவல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நான் சொல்வேன். நான் நம்மளோட கண்டென்ட்டை எடுத்துட்டு அதை வந்து ஜட்ஜ் பண்ணி இது நல்லா இல்லைன்னு சொல்கிறத விட்டுட்டு, இது ஏன் பண்ணீங்க, இந்த சாய்ஸ் ஏன் எடுத்தீங்க, இது இப்படி இருக்கலாமா அப்படின்னு ஒரு க்ரியேட்டிவாக ஒரு கொலாபரேட்டிவான உங்களை ஒரு மியூச்சுவல் ரெஸ்பெக்டில் ஒர்க் பண்ணுறதுல எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் திஸ் இஸ் த ஒன்லி ப்ரொடக்ஷன் ஹவுஸ் நான் நிறைய பேர்ட்ட ஒர்க் பண்ணல, பட் திஸ் இஸ் த ஒன்லி ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஐவ் சீன் டூ தட். ஏன்னா இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் லைக் வந்து அது ஒரு நிறைய பேஷன்ஸ் வேணும். ஏன்னா எல்லாருமே வந்து ஆர்டிஸ்ட் டேட் இருக்கு, உடனே ஷூட் போகலாம், உடனே படத்தை ரிலீஸ் பண்ணலாம்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் அசம்பிள் பண்ணுறதுல தான் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க நிறைய பேர். பட் இது வந்து உண்மையிலேயே ஒரு ஐடியா, ஒரு கான்செப்ட் எடுத்து அதை டெவலப் ஆகிற வரைக்கும் பேஷண்ட்டாக அவங்க கூட ஒர்க் பண்ணி கொலாபரேட் பண்ணி அண்ட் ஃபைண்டிங் தி ஆக்டர் அண்ட் ஃபைண்டிங் த டைம் அண்ட் ஸ்பேஸ் ஃபார் திஸ் ஃபில்ம் இஸ் ஆக்சுவலி இஸ் ட்ரெமெண்டஸ். ஸோ ஐ ரியலி ரெஸ்பெக்ட் தம் ஃபார் இட். அண்ட் நான் என்னோட அந்த ஃபேஸில் நான் வந்து ப்ராபப்ளி இந்த படம் நான் எழுதாமல் இருந்தேன்னா ஐ ஸ்டில் வுடன்ட் ஹவ் மேட் எனி ஃபில்ம். நான் அப்படியே இரவாக்காலம் பிடிச்சி தொங்கிட்டு அப்படியே உட்காந்துருப்பேன்னு நினைக்கிறேன். பட் அவங்க கொடுத்த என்கரேஜ்மெண்ட் வந்து இட் ரியலி புல் மீ அவுட் ஆஃப் அ வெரி டார்க் ஃபேஸ் இன் மை லைஃப். ஸோ ஐ ஆல்வேஸ் பி கிரேட்ஃபுல் ஃபார் தம் டு டூ தட். ஸோ இந்த படம் வந்து ஆக்சுவலாக வந்துட்டு ஐ ஹவன்ட் செட் திஸ் பிஃபோர். நான் இரவாக்காலமில் வந்து ஒரு ரோல் வந்து ஐ ஹேட் ஆஃபர் டு தாப்சி அண்ட் ஷி ரெட் த ஸ்கிரிப்ட். படிச்சுட்டு ஷி கால் மீ அண்ட் அவங்க எப்படின்னா வந்து பேண்டேஜை வந்து ஸ்லோவாக பிரிக்க மாட்டாங்க, அப்படியே டக்குன்னு பிரிச்சுவாங்க. வலிச்சா வலிக்கலனாலும் ஒன்றும் அவன் வந்து ஷீஸ் லைக் தேட். இஃப் இட் டசன்ட் ஒர்க் ஃபார் இட் டசன்ட் ஒர்க் ஃபார் அவ்வளோதான். அது வந்து சுகர் கோட் பண்ணி அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்க. ரொம்ப சிம்பிள் ரெண்டே லைன் சொன்னாங்க, இல்லை எனக்கு ஒர்க் ஆகல, ஐ டோன்ட் திங்க் ஐ வில் டூ ஜஸ்டிஸ் டு த கேரக்டர் ஆர் ஃபில்ம் அப்படின்னு சொன்னாங்க. ஐ வாஸ் வெரி சர்ப்ரைஸ் பிகாஸ் அது ஒரு ஆக்டர்கிட்ட போய் நம்ம சொல்லும் போது நம்ம யூ நேச்சுரலி எக்ஸ்பெக்ட் சம் கைண்ட் ஆஃப் ரியாக்ஷன் மோர் தென் தட். பட் அவங்க சொன்னோடனே வந்து எனக்கு ஓகே ஃபைன் அப்படின்னு சொன்னாங்க. பட் ஷி செட் சம்திங் பிஃபோர் ஷி ஹங் அப் த ஃபோன். ஷி செட் ஐ லைக் த வே யூ ரைட், இஃப் அட் ஆல் தெர் இஸ் சம்திங் எல்ஸ் ப்ளீஸ் லெட் மீ நோ அப்படின்னு சொன்னாங்க. ஐ டோன்ட் திங்க் எனிபடி எல்ஸ் வுட் ஹவ் செட் தட். மேபி ஷி ரியலி லைக் மை ரைட்டிங், ஐ டோன்ட் நோ, பட் ஷி செட் தட் அண்ட் இட் மேட் அ ஹியூஜ் டிஃபரன்ஸ். அதாவது யூ கேன் சே நோ டு அன் ஆர்டிஸ்ட் அண்ட் ஸ்டில் வாண்ட் டு ஒர்க் வித் தம் இன் another ஃபில்ம் அப்படின்றது அந்த சென்ஸ் வந்து ஐ டோன்ட் திங்க் a lot of people have it. அண்ட் ஐ ரியலி ரெஸ்பெக்டட் தட். அண்ட் அப்போ நான் நினைக்கல நான் இன்னொரு படம் நான் அப்ரோச் பண்ணுவேன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் ஐ அப்ரோச் ஹர் வித் திஸ் அண்ட் ஷி இதுவும் பெருசாக டைம் இல்லை, ரெண்டே லைனில் ஓகே எஸ் ஐ டூ இட், அவ்வளோதான். there's no பெருசாக டிஸ்கஷன்லாம் எதுவுமே இல்லை. அண்ட் தென் வி ஸ்டார்டட். அண்ட் இந்த படம் வந்து ஆக்சுவலாக ஒரு சின்ன ஒரு ஸ்பெஷலான ஒரு பர்சனலான ஒரு படமாக ஆரம்பிச்சது. இப்போ வந்து 3 லாங்குவேஜில் இவ்வளோ பெரிய ரிலீஸ் வருதுன்றது வந்து யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஐம் ரியலி ஹாப்பி, ஐம் ஓவர்வெல்ம்ட். ஏன்னா ஒரு படம் எடுத்துகிட்ட பிறகு மை ஒன்லி ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் டு மேக் அ குட் ஃபில்ம். அதை வந்து கரெக்டாக ஒரு பேக்கேஜ் பண்ணி அது ஒரு இன்டர்நேஷ்னல் ரேஞ்சுக்கு ரிலீஸ் பண்ணுறது வந்து தட் தேர் டூயிங் இட். ஐம் வெரி ஹாப்பி அபவுட் தேட். அண்ட் டெக்னீஷியன்ஸ் பற்றி ஐ டோன்ட் நோ வாட் டு சே. தே ஹவ் சம்ட் அப் அ லாட் ஆஃப் திங்ஸ் பெட்டர் தென் மீ. ஸோ என்னன்னா இந்த படம் பொறுத்தளவுக்கு தாப்சி சொன்ன மாதிரி தீஸ் ஆர் த அன்சங் ஹீரோஸ் இன் திஸ் ஃபில்ம். ஏன்னா டெக்னிக்கலாக வந்து படங்கள் வந்து டெக்னிக்கல் அவேர்னஸ் வந்து இப்போ தான் நிறைய வர ஆரம்பிச்சிருக்கு லாஸ்ட் ஒரு 5-10 இயர்ஸில், எஸ்பெஷலி ஆஃப்டர் ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ் காட் இன் டு த சீன். ஏன்னா இப்போ இண்டிவிஜுவலாக சினிமோட்டோகிராஃபியோ இல்லை ஒரு சவுண்ட் எடிட்டிங்கோ இல்லை சவுண்ட் மிக்சிங்கோ இல்லை த கேமராஸ் தட் ஆர் யூஸ் டு ஷூட் ஃபில்ம், இந்த அவேர்னஸ் வந்து லாஸ்ட் ஒரு 5-10 இயர்ஸாக தான் வந்திருக்கு. ஸோ அது வந்த பிறகு வந்து இண்டிவிஜுவலாக a lot of press people are appreciating each and every aspect of filmmaking, which is very good because each and every one of them need that like அந்த எக்ஸ்போஷர் தேவை. they have to do more films. நான் கான்ஸ்டன்டாக சொல்லிட்டே இருப்பாங்க, ஏன் நிறைய படம் பண்ண மாட்டீங்க, யூ ரியலி டிசர்வ் மோர் ஃபில்ம்ஸ்னு சொல்லிட்டே இருப்பேன். ஸோ அவங்க எல்லாருமே இந்த படம் அப்புறம் அவங்க லைஃப் மாறும்னு நான் நம்புகிறேன். நான் ஐ ரியலி ஹோப் ஸோ. ஐ திங்க் that is the only thing that I can do for them.
That's the only thing I really want the film to do for them. And regarding Irvakalam, the film will definitely release this year. We have resumed we are trying to resume conversation with the production. So hopefully good things will happen. And in the வருஷம் ரெண்டு படமே ரிலீஸ் ஆச்சுன்னா I'll be more than happy to take it. So thank you for all your support, and please watch the film on June 14th on a good screen, and please let me know your thoughts. உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலனாலும் please let me know what you feel about the film. Thank you. The duration of the film is 100 minutes. அவ்வளவுதான். And the film will not have any songs, any romance, side tracks, comedy, nothing. It is a very emotional, intense, and a very engaging film, and it will be 100 minutes, no distractions, nothing. நீங்கள் ஐடியலி இந்த படத்துக்கு இன்டர்மிஷன் இல்லைன்னா நல்லாயிருக்கும்னு நான் ஃபீல் பண்ணேன், அவட்ட கூட சொன்னேன். பட் இட்ஸ் நாட் பாசிபிள், நம்ம இருக்க ஃபார்மேட்டில் பண்ண முடியாது, இன்டர்மிஷன்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இட்ஸ் இஸ் ஃபைன். பட் ஐ ரியலி ஹோப் யூ see it as one film. இன்டர்மிஷன் வந்து இன்னெவிட்டபிளாக வச்சுட்டோம், பட் ஐ வுட் டெஃபினெட்லி வாட்ச் த ஃபில்ம் as one whole film. அண்ட் அந்த டியூரேஷன் ஃபுல்லாக என்கேஜிங்காக இருக்கும். கண்டிப்பாக திஸ் வில் பி ஒன் ஆஃப் த டாக்ட் அபவுட் பாயிண்ட்ஸ் ஆஃப் த ஃபில்ம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. Can't get into specifics, but I will say it is a home invasion thriller. It is a subgenre of thriller where someone is trying to break into your house and you're trying to survive it. That's it. It's as simple as that. It has a lot of layers to it, but primarily it is a home invasion thriller. கதை எழுதிட்டு அவங்க என்கிட்ட கேட்டாங்க யார் காசு பண்ண நல்லா இருக்கும்னா, அந்த மினிட்ல நான் சொன்னேன். கதை முடிச்சுட்டு நான் சொன்னேன். கதை எழுதும் போது நான் யூஸ்வலாக எந்த ஆக்டர்ஸும் மைண்டில் வச்சுக்க மாட்டேன். ஏன்னா அவங்க வேணான்னு சொல்லிட்டாங்கன்னா நம்மளுக்கு வந்து இதாயிடும், டிசப்பாயிண்ட் ஆகிடும்னு சொல்லிட்டு நான் ஐ டோன்ட் கீப் எனிபடி இன் மைண்ட். நான் அப்படியே ஃப்ரீ ஃப்ளோவாக எழுதிடுவேன். எழுதிட்ட பிறகு நம்ம ஐடியலாக யார் பண்ண நல்லா இருக்கும்னு சொல்லும் போது தான் கதை முடிச்சோடனே, அந்த சினாப்சிஸ் முடிச்சோடனே ஷி வாஸ் மை ஃபர்ஸ்ட் சாய்ஸ்.